கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழகத்தின் தொழில்துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் விவசாயத்துறையிலும் மிக முக்கியமான மாவட்டம். குறிப்பாக சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து தமிழகத்தின் வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. எப்படி ஒரு மனிதருக்கு உணவு, தண்ணீர், வீடு முக்கியமோ அதோடு சேர்த்து நெடுஞ்சாலைகளும் முக்கியம். சரியான நெடுஞ்சாலைகள் இல்லைன்னா மக்களுடைய பயணமும் தொழில்துறையும் சரியாக இருக்காது. சோ காலையில 7 மணியிலிருந்து எங்களுடைய ஆய்வை இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, முக்கியமாக கோயம்புத்தூர் கலெக்டர் அவர்கள், கமிஷனர் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறையுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, பொதுப்பணித்துறையுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மற்றும் அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய முன்னணி அரசு அலுவலர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் பங்கேற்றோம். அதுல முதல் ஆய்வு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இது தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்தணும்னு தனிப்பட்ட முறையில் என்னோட சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக தமிழகத்தில் போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும், மது பழக்கம் அதிகமாக இருப்பதும், முக்கியமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இளைஞர்கள்ட்ட அதிகமானதுனால இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாயிட்டு இருக்கு. ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்ல. ஆனா இன்னைக்கு 15-16 வயசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கூட இன்னைக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் உருவாகி இருக்கு, கஞ்சா பழக்கங்கள் உருவாகி இருக்கு. இதோடைய இம்பாக்ட் தான் பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான கேள்விக்குள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை வந்து எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள், கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாற்றையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெட்லைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஃபெட்லைட்ஸ் போட்டு மார்னிங் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 3-4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து கிரவுண்ட்ஸும் மைதானங்களும் ஃபெட்லைட்டை இமிடியட்டா வந்து போட சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிடில வந்து நிறைய கிரவுண்ட்ஸ் இல்ல, ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கார்பரேஷன் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. 3 துறைகளும் சேர்ந்து இமிடியட்டா எங்கெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கறத ஒரு வெப்சைட்ல பொதுமக்கள் பார்வைக்கு
உருவாக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதோடு தனியார் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அந்தந்த ஓனர் கிட்ட பேசிட்டு யார் யாரெல்லாம் வந்து கிரவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியாம இருக்காங்களோ எஸ்டிடி டிபார்ட்மெண்டோட டைப் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கேம்ல எங்கெங்க கிரவுண்ட் இருக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு அத்லெட் ஆக்கணுமோ இல்ல பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்கணுமோ இல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னா எங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க கோச்சிங் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப விளையாடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கிரவுண்டும் அதுக்கான லைட் ஃபெசிலிட்டியும் இல்லாத பொழுது இளைஞர்களுக்கு வந்து தன்னுடைய டைமை வந்து விளையாட்டுல வந்து கவனம் செலுத்தாத பொழுது ட்ரக்ஸ் கல்ச்சருக்கும் லிக்கர் கல்ச்சருக்கும் அடிக்ஷன் ஆறாங்க. அதனால வந்து விளையாட்டு துறையை எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆய்வுகள் அந்த துறை சார்ந்தவர்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைய காலையில வந்து பார்க்கும் பொழுது நேரு ஸ்டேடியம், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பேர் ஒர்க்ஸ்க்காக பல கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வலுவிழந்து இருக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த ஸ்டேடியம் பக்கத்துல நிறைய இடம் வந்து வேக்கன்ஸா இருக்கு. ஒரு ஒலிம்பிக் தரத்தில் எப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆய்வை வந்து டிஸ்கஷன் பண்ணோம். அந்த ஆய்வை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக உறுதியாக சென்னையில் எப்படி நேரு ஸ்டேடியம் உலகத்தரத்தில் இருக்கும், உலகத்தரத்தில் அது அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போக இன்னொரு ஆய்வை மேற்கொண்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியால ஒரு உலகத்தரத்திலான ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் அகாடமிஸை வந்து உருவாக்கணும். கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாடணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கிரவுண்டை உருவாக்கணும்னு எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டு இருக்கோம். கூடிய விரைவில் எங்களுடைய ஆய்வை மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அவருடைய ஒப்புதலுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு புதிய ஸ்போர்ட்ஸ் பாலிசியை கூடிய விரைவில் அறிவிப்பார். அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆய்வு கலெக்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. பொதுவாக நெடுஞ்சாலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ரோடு போறது மட்டும்தான் ஒரு வேலையா மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இருக்க ரோட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியா ஆய்வை மேற்கொண்டு சொன்னாரு. அதுல அதிர்ச்சியா இருக்கக்கூடிய டேட்டா ஆய்வு என்னன்னா கிட்டத்தட்ட 18,000 பேர் போன்ற வருஷம் இறந்திருக்காங்க சாலை விபத்துகளால மட்டும். மிகப்பெரிய துயர செய்தி. கொரோனா காலத்துல கூட இவ்வளவு பெரிய மக்கள் இறந்ததில்லை. ஒவ்வொரு வருடமும் 18,000 மக்கள் சாலைகள்ல, தமிழக நெடுஞ்சாலைகள்ல விபத்துகளால ஆக்சிடென்ட்ஸ் நடந்து இறக்குறாங்க. இது மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இறப்பு சதவீதம். இதை எப்படி குறைக்கணுங்கிறதா முக்கியமான ஆய்வு. பாலங்கள் கட்டுறோம், ஸ்டேட் ஹைவேஸை வந்து 4 வழிச்சாலைகளா மாற்றுறோம், 4 லைனை வந்து 6 லைனா மாத்துறோம். ஆனா அதுக்கான முதல் அடிப்படை காரணம் ஸ்பீட், வண்டியுடைய வேகம். குறைந்தபட்சம் எல்லாரும் 140 கிலோமீட்டர்
150 கிலோமீட்டர்ல ஸ்பீடா போறது, அப்புறம் யூ டர்ன் இடத்துல சரியான சிக்னல்ஸ் கிடையாது, அப்புறம் ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல ஊராட்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சிறு சிறு சாலைகள் அந்த ஸ்டேட் ஹைவேஸோடையும் நேஷனல் ஹைவே இணைக்கக்கூடிய இடத்துல சரியான பாதுகாப்புகள் இல்லாதனால இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசும் சாலைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்கோம், ஆனா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நம்ம எந்த அரசும் செலவு செஞ்சது கிடையாது. சாலைகளுக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யறோமோ, பட்ஜெட் ஒதுக்குறோமோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம். அதே அளவு மக்களுடைய விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கு வரக்கூடிய பட்ஜெட்ல பாதுகாப்பிற்காக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக இந்த 18,000 ஒரு நாள் 0 ஆகணும். அதுதான் முக்கியமான கனவு தமிழக அரசுக்கு. ஒரு உயிர், ஒரு குடும்பத்திற்கான உயிர் இல்ல, அது தமிழகத்திற்கான ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனா இது பொதுமக்களுடைய ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க சொல்ல விரும்புறோம். 18,000 பேர் சாலைகளில் இறக்கக்கூடியது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கு எங்களுக்கு. இது சரி செய்யணும்னா அரசு நாங்க எல்லா நடவடிக்கைகளும் உறுதியாக எடுக்கணும். இப்ப கூட ஆய்வுல சொன்னாங்க சார், இங்க இருந்து கேரளா பார்டருக்குள்ள போகும்போது கேரளா கவர்மெண்ட் ஹைவேஸ்ல எல்லா இடத்துலயும் மானிட்டரிங் கேமரா போட்டு 80 கிலோமீட்டருக்கு மேல போனாலும் சீட்டு பெல்ட் போலனாலும் இம்மீடியட்டா அவங்களுக்கான ஃபைனை கவர்மெண்ட் ஒரு அவேர்னஸ் உருவாக்கி இருக்காங்க. எல்லா டிரைவர்ஸும் கேரளா பார்டருக்குள்ள போன உடனே சீட் பெல்ட் போட்டுருவாங்க, ஸ்பீட் லிமிட்டை குறைச்சிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் மட்டும், அது லாரியா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் கார்ஸா இருக்கட்டும், இல்ல பஸ்ஸஸா இருக்கட்டும், எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஆனா கேரளா பார்டருக்குள்ள போன உடனே எல்லா டிரைவர்ஸும் அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணதுனால கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இறக்கக்கூடியது மிகப்பெரிய 18,000 குடும்பம். அந்த குடும்பத்துல எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, எத்தனை பெரிய எதிர்காலம் இருக்கும். 18,000 குடும்பத்தோட எதிர்காலத்தை தமிழகம் இழந்துகிட்டு இருக்கு. அப்ப உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்யறதுக்கு கடுமையான சட்டங்களையும் மக்களுக்கான விழிப்புணர்ச்சியும், ஸ்பீட் லிமிட்டை குறைக்கிறதுக்கு ஃபைன் சிஸ்டத்தையும் கேரளா அரசு மாதிரியும், டெல்லி அரசு பாத்தீங்கன்னா டெல்லியிலே அப்படிதான். நீங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்த உடனே ஓட்டுநர்கள் 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக மாட்டாங்க, சிட்டிக்குள்ள 60 கிலோமீட்டருக்கு மேல போக மாட்டாங்க. அப்ப பெரும்பாலான இறப்புகள் ஸ்பீட்னால வருது. ஓட்டுநருடைய தவறு சாலைகள்ல நடந்துட்டு இருக்க யாரும் நடக்கிறாங்களோ அவங்க மேலேயும் பாதிப்பாகுது. இப்படி எந்த தவறும் செய்யாதவங்க எல்லாம் இறக்கப்படுறாங்க. அதுக்கு நமக்கு நாமே ஒரு திட்டத்தை உருவாக்கணும். அந்த ஆய்வை மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் இந்த ஆய்வுடைய ரிப்போர்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய ஒப்புதலுடன் வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல இந்த சாலைகளுடைய பாதுகாப்பிற்கும் இந்த 18,000 பேருடைய இறப்பை 0 கொண்டு வரதுக்காகவும் உறுதியாக சட்டங்களையும் நடைமுறையையும் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது, அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முக்கியமா அந்த LND ரோட்ல கிட்டத்தட்ட 600 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 200க்கு மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டுமே. அதனாலதான் இன்னைக்கு உடனடியா கோயம்புத்தூர்ல LND ரோட்ல நேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல கலந்தாய்வோட உடனடியா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப் டு கேரளா பார்டர் வரைக்கும் அந்த ரோட
நேஷனல் ஹைவேஸ் மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆய்வை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு பாலம் முடியக்கூடிய இடத்துல டிராபிக் அதிகமா கிட்டத்தட்ட ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஹெவி டிராபிக் ஆகுது இருக்காங்க. ஸோ அந்த 5 கிலோமீட்டருக்கு பாலத்தை வந்து புதிய பாலம் கட்டுறதுக்கான ஆய்வை வந்து மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி செக்யூரிட்டியுடைய மெஷர்மெண்ட்ஸை இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, சென்னை, முக்கியமா சென்னை டு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பேட்ரோல்ஸை வந்து தனியா உருவாக்கணும். அங்கங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா எங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓன் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து கட்டணும், விபத்திற்கான ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி அண்ட் மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து துறை சார்ந்த முடிவுகளை உடனடியாக எடுத்து மக்களுடைய சாலைகளில் வந்து ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய பயணத்தில் குழந்தைகளுடன் ஒரு டூர் போவாங்க, ஒரு கோயில் போவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. சாலைகளுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பிற்கு ஈக்குவலானது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் இந்த 10 நாளா மீட் பண்ணி கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெண்டர்ஸையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 இயரா நடந்த டெண்டர்ஸை வந்து இன்னைக்கு வந்து நிப்பாட்டி இருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்யும் போது பாலங்கள் வந்து மழை தண்ணினால வெள்ளத்தினால இடிஞ்சு விழுந்து, அதுக்கு ரீசன் கேட்டா தண்ணி அதிகமா ஸ்பீட் வந்துச்சு, அதனாலதான் பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு சொன்னாங்க. திருச்சியில வந்து கல்லணை வந்து சோழர்கள் டைம்ல கட்டின ஒரு டேம்லாம் இன்னைக்கும் வந்து பாலங்கள்லாம் இன்னைக்கு வந்து உறுதியோட இருக்கு. அப்படி எதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கோ எல்லா பிரிட்ஜையும், எல்லா பிளைஓவர்ஸையும், எல்லா பாலங்களையும் தேர்ட் மெம்பர் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஐஐடி மாதிரி இருக்கவங்களோட ஒரு ரீ ஆடிட்டிங் கொண்டு போக சொல்லியிருக்கோம். ஏன்னா பாலங்கள் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா மிகப்பெரிய விபத்துகள் வரும். இதற்கு முன்பு இருந்த துறையில பல்வேறு ஊழல்கள், கமிஷனால துறை பாதிக்கப்பட்டது, பிடபிள்யூடியும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும். அதுல குறிப்பாக எல்லா ஓபனாவே இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். முதலமைச்சர் ஃபண்டோ, முதலமைச்சர் குடும்ப ஃபண்டோ, பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் உத்தரவிட்டிருக்காரு, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். முன்னாடிலாம் வந்து முதலமைச்சர் ஃபண்டுன்னு 11%, மினிஸ்டர் ஃபண்டுன்னு 8%, அப்படின்னு ஒரு 23-25% வந்து யார் யாரெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் பண்ணாங்களோ அவங்க மேல ஒரு அழுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி அழுத்தங்கள் இப்ப கிடையாது. எது டெண்டர்ல உண்மையான வேல்யூயோ அந்த வேல்யூவை நம்ம டெண்டர்ல விடும்போது ஒவ்வொரு துறையிலையும், முக்கியமாக நெடுஞ்சாலையிலும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லயும் சர்ப்ளஸா ஃபண்டு வந்து துறையில இருக்கும். அந்த ஃபண்டை வச்சுட்டு இன்னைக்கு நெடுஞ்சாலை துறையில கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல வேகன்சி இருக்கு. அந்த மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லயும் 10 பேருக்கு இடத்துல 5 பேர் தான் இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு இமீடியட்டாக அரசு துறையில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வேகன்சி இருக்கும் அங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த 20% ஊழலை ஒழிக்கும் பொழுது, சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். சோ எந்தெந்த துறை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க முடியுமோ அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். 100க்கு 100% எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சி இல்லாம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலை துறையிலும் வேலை வாய்ப்புகளை வந்து கூடிய விரைவில் உருவாக்கணுங்கிறது முக்கிய பணி. அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறையோட ஆய்வு முடிந்து
பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையோட ஆய்வு வந்து மேற்கொண்டோம். பிடபிள்யூடி முக்கியமான ஒர்க்கு கோயம்புத்தூர்ல இங்க பெரியார் நூலகம், அதோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 மாசத்துல இதோடைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணப்படும். இந்த பில்டிங்ல என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர் சொன்னாங்க. அது உடனடியாக ஸ்பாட்லயே வந்து சரி செய்யப்படணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்டோடைய ஒரு ரீஸ்ட்ரக்சர் ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம நினைச்சா இந்த பொதுத்துறையை 100 வருஷத்துக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த துறை. எப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி லாபம் பார்க்குதோ அதே மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டையும் லாபம் பார்க்கணும். ஒரு பெரிய பில்டிங் கட்டின பிறகு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% லாபம் இருந்துச்சுன்னா அந்த துறை வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். அரசு நிறுவனங்கள் சுயம் சார்ந்து இருக்கிறதுக்கு எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணதோ அது மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை ஒரு ப்ராஃபிட்டபிள் நிறுவனமா உருவாக்குறதுக்கு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லயும் அந்த 20% கமிஷன்ங்கிற கலாச்சாரத்தை ஒழித்திருக்கோம். எல்லா கான்ட்ராக்டர்ஸையும் டெண்டர்ஸ் முக்கியமான நபர்களை வர வாரத்தில் கூப்பிட்டு பேச போறோம். வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய டெண்டர்களும் சரி, வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சரி, சொன்ன டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சொன்ன மாதிரியே குவாலிட்டியா இருக்கணும். பிரிட்டிஷ் காலத்திலையும் சோழர்கள் காலத்திலும் கட்டின பில்டிங் இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு கடந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ரீரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதுக்கே பெரிய பெரிய ஃபண்ட் வந்து அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பெரிய ஃபண்ட்ல 40% வந்து ரீரிப்பேர் ஒர்க்லையும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரீரிப்பேர் ஒர்க்லையும் மட்டுமே மணி வந்து அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப குவாலிட்டியா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்யும் பொழுது, ஊழல் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை செய்யும் பொழுது குறைந்தபட்சம் 40 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு ஆய்வு, இப்ப கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, அதுவும் சிட்டிக்குள்ள இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கூட வந்து நீதிபதிகளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து 1+2 G+2ன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த லேண்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டோட வேல்யூ 7-8 கோடி ரூபாய். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு ஆல்ரெடி கொண்டு போயிருக்கோம். அதே 10 கிரவுண்ட்ல நம்மளால G+10 ஃப்ளோர் கட்ட முடியும், G+12 ஃப்ளோர் கட்ட முடியும் as per ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. பிரைவேட் நிறுவனங்கள்லாம் வந்து இடம் இல்லாத பொழுது G+10 G+12 கட்டி மக்கள்கிட்ட கொண்டு போகும் பொழுது, இன்னும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா G+12 G+3 மேல வந்து பில்டிங் கட்டாம அதோட இடத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 100 கோடி ரூபாய் வரும். ஆனா G+3 கட்டும் பொழுது கிட்டத்தட்ட 12 ஜட்ஜஸ் மட்டுமே பயன்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனா தேவைகள் கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கு. திருப்பியும் வந்து நம்ம வந்து இடத்த வந்து திருப்பி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதனால இனிமேல் ப்ராஜெக்ட் பண்ணா மினிமம் G+15 15 ஃப்ளோர் ஆச்சு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இடத்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம், தேவைகள் ரொம்ப அதிகம். அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீடு கிடைக்கிறது இல்ல. அரசு ஊழியர்களுக்கு கூடிய நீதிபதிகள் அவர்களுக்கும் வீடு கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு திட்டங்களும் இன்னுமேட்டு ஒரு 2000 பேத்துக்கு வீடு வேணும்னா ஒரு 10 ப்ராஜெக்ட்லயும் முடிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அதிகமான ஒரு பயன்களை உருவாக்கக்கூடிய ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸை வந்து உருவாக்கணும். எப்படி இன்னைக்கு வந்து பெரியார் நூலகம் வந்து ஒரு பெரிய பில்டிங்கா இன்னைக்கு இருக்கும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர் ஆச்சு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய தேவைகளை வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்ப இருக்கிறது எல்லாமே அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தை மட்டுமே நம்ம மனசுல வச்சு ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இனிமேட்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட்கள் குறைந்தபட்சம் அடுத்த 40 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை அந்த இடத்துல உருவாக்குனா, இப்ப அந்த இடத்துல ஒரு 100 பேர் தான் தேவைப்படுதுன்னா 500 பேருக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது திருப்பியும் கவர்மெண்ட் வந்து எதிர்காலத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பவுண்டேஷன் மட்டும்தான் அதிகமா செலவாகும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் செலவு வந்து கம்மி தான். இன்னைக்கு வந்து இடத்தோட வேல்யூ தான் ரொம்ப முக்கியம்.
அதனால வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டோம். ஸோ இதுல வந்து எங்களுக்கு ஃபுல்லா 3 டிபார்ட்மெண்டோடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், முக்கியமா கோயம்புத்தூர் கலெக்டர் அவர்கள் மார்னிங் 6:30 இருந்து இப்போ வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் வந்து எடுத்து பேசினாரு. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுத்துறை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் முக்கியமான பணி, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ரொம்ப மோசமா இருக்கு. சென்னையில இருக்க ராஜீவ்காந்தில இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையும் சரி, ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது அதுதான் சொன்னாரு. சார் எல்லா பில்டிங்கும் ரொம்ப பழசா இருக்கு, அப்ப மாற்று இடத்துல கிடைச்சிச்சுன்னா ஹெல்த் மினிஸ்டர்கிட்டயும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் பேசிட்டு புதிய ஹாஸ்பிட்டல்களை உருவாக்கி பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்ஸை வந்து சரி செய்ய முடியுமா, இல்ல வந்து அதை டெமாலிஷன் பண்ணிட்டு ஒரு நியூ பில்டிங் கட்ட முடியுமாங்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போவோம். உறுதியாக ஸ்போர்ட்ஸ்லயும் அரசு மருத்துவமனையும் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான ஆய்வு நீங்க நல்ல நடைமுறையா நடந்துச்சு. தேங்க்யூ. கடந்த ஆட்சி காலத்துல வந்து சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஒன்று உருவாக்குறதா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தை வந்து புதுசாக்குறதுக்கான ஆலோசனை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. அந்த பழைய திட்டத்தை என்ன பண்ண போறீங்க? நேற்று தான் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து என்ன வந்து பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆய்வில் அவரும் கிரிக்கெட் அசோசியேஷன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ கிரிக்கெட் அசோசியேஷனோட சேர்ந்து எஸ்டிஏடியும் சேர்ந்து அந்த இடம் வந்து எப்படி வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேடியத்தை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வேலை வந்து பெருசா ஆரம்பிக்கல நம்ம. ஸோ நெக்ஸ்ட் விசிட்ல கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பிரசிடென்ட்டும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ஆய்வை மேற்கொள்வோம். நாங்கள் ஆனா இங்க கார்பரேஷன் லிமிட்ல கிரவுண்ட்ஸ் குறைவாக்கும் போது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற கிரவுண்டை வந்து எளிய மக்கள் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. சில சங்கங்களை எடுத்துக்கிறாங்க, சில தனியார் அமைப்புகள் அதை வச்சுக்கிறாங்க. சின்ன குழந்தை அதில் போய் விளையாடணும், அதை அனுமதிக்கிறது இல்லை. இதை எப்படி நான் முறைப்பட்ட போது இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது எங்கேயுமே வந்து எந்த இடத்துலயுமே கிடையாது, சென்னையிலயும் கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. கார்பரேஷன்ல நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா செம்மொழி பூங்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா காலைல விசிட் பண்ணோம், நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து அது இன்னும் ஓபன் பண்ணப்படல. இதுதான் வந்து எஸ்டிடி கார்பரேஷன், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் வந்து எம்ஓவி போட்டுட்டு அதை வந்து வெப்சைட்ல போட்டு பொதுமக்கள் எங்கெல்லாம் போய் விளையாடலாம், இளைஞர்கள் எங்கெல்லாம் விளையாடலாங்கிறத ஃபெட்லைட் போட்டுட்டு அலோ பண்ணுங்கிறதா மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் விஷன். அந்த விஷனுக்கான ஒர்க்கை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ஆடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹை வேல்யூ போட்டு டெண்டர்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஆக்சுவலா குறிப்பாக டிசம்பருக்கு அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஹை வேல்யூ போட்டிருக்காங்க. அதுக்கான ஆடிட்டிங் வந்து கன்சர்ன் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் டெண்டர்கள் வந்து நியாயமாக எந்த இடத்துல என்ன தேவையோ அதோட கரெக்டான வேல்யூ போட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணப்படும். யாரு டெண்டர் எடுத்தாங்களோ ஆன் டைம்ல அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அமைச்சர் பக்கத்துல இருந்தோ எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை வந்து சிறப்பா வந்து முடிக்கணுங்கிறத வந்து நாங்க வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணிருக்கோம். கூடிய விரைவில் வந்து கான்ட்ராக்டர்ஸோட மீட்டிங் வந்து கூடிய விரைவில் நடக்கும். இல்ல இது வந்து 2 டிபார்ட்மெண்டோடைய ஒர்க் தான். காலையிலே வந்து சம்பத் சாரும் இங்க இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. டோட்டலா கோயம்புத்தூர்லயும் சரி அவுட்டர்லயும் சரி என்னென்ன திட்டங்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கவுங்க துறை சார்ந்த ஆய்வு வந்து நீ சம்பத் சார் அவங்க துறை சார்ந்த ஆய்வுக்கு போயிருக்காங்க. இது வந்து துறை சார்ந்த ஆய்வு தான். இது எல்லா அமைச்சர்களும் அந்த துறையில ரொம்ப அவங்களுடைய துறைக்கான ஆய்வுல வந்து ரொம்ப போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு என்ன தேவையோ அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய திட்டங்கள் என்ன வேணுங்கிறத கொடுத்திருக்காங்க. எல்லாரும் அவங்க டைமை வந்து கரெக்டா பயன்படுத்துகிறது தான் வந்து இதுல வந்து மரியாதை நிமித்தமா கூட இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த அமைச்சர்கள் அவங்க துறைக்கான வேலைகளை வந்து அவங்க ஆய்வு வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இதுதான் பதிவு. கோயம்புத்தூர் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராஜெக்ட பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் அப்படிதான் இருக்கு. கூடிய விரைவில் இந்த ஆய்வறிக்கை முடிந்த உடனே கூடிய விரைவில் இப்ப மெயினா வந்து எல்என்டியும் அந்த 5 கிலோமீட்டருக்கான பாலத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
கூடிய விரைவில் ஸ்பீடா வந்து இன்னொரு மேக்ஸிமம் 60 டேஸ்ல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் பெண்டிங்கா இருக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து அதிகமா போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கூடிய சீக்கிரத்துல வந்து அறிவிப்போம். நீங்க சொன்ன அந்த 2 ப்ராஜெக்ட் நீலாம்பூர் எக்ஸ்டென்ஷன் மற்றும் எல்என்டி பைபாஸ்ல நிர்வாக சிக்கல் நிறைய இருக்கு. விமானநிலைய ஆணையத்தினுடைய தடையின் சான்று என்ன கிடைக்கலன்னு சொன்னாங்க. இல்ல அது அதுக்கப்புறம் அந்த சைடு கேஸ் பைப்லைன் வந்து வருது, அதனால அதை அகலப்படுத்த இல்ல அதெல்லாம் இப்ப வந்து இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் எல்என்டி இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் ஆயிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாசம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆணையத்திலிருந்து பர்மிஷன் இல்ல அது பேசியிருக்கோம். நாளைக்கு இன்னும் 2 நாள்ல டெல்லி வந்து பர்சனலா விசிட் பண்ண போறோம். நாங்களும் பிரின்சிபல் செக்ரட்டரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வந்து ஒன்றிய அமைச்சரை பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆல் டிபார்ட்மெண்டோடய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு குழுவை போட்டுட்டு எல்லாரும் சார்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கான ஒர்க் நடந்துச்சு. அதுக்கான எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இனி வந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இது ஆய்வு எல்லாம் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆய்வை பத்தி மட்டும் பேசுறேன். சாலை கட்டமைப்பு இங்க சரியில்லை கோயம்புத்தூர்ல, அது உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க? எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல சாலைகளுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரதான பிரச்சனை. அது தேர்தல் காலத்திலும் வந்து எதிர்கொள்ளிச்சு. கண்டிப்பாக அது சரி செய்து தான் இன்னைக்கு காலையிலிருந்து அதுக்கான ஆய்வு கூட்டம் தான் மேற்கொண்டுட்டு இருக்கோம். 4 பக்கமும் நாங்க வந்து கவர் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடண்டா இப்ப நீங்க இருக்கீங்க, அதே நேரம் இப்ப நீங்க ஒரு அமைச்சராவும் இருக்கீங்க. இது வந்து முரணா இருக்குன்னு சொல்லி அதிமுக இல்ல அப்படிலாம் இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிலாம் இல்ல. அமைச்சர் வந்து ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருக்கலாம். அப்படிலாம் ரூல்ஸ் எல்லாம் இல்ல. அதிமுக ஸ்போர்ட்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. பொறுத்த வரைக்கும் முறையா கட்டியிருக்காங்களா? ஒரு சில குறைபாடுகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, சில குறைபாடுகள் சொன்னீங்கல்ல, சரியா கட்டிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? புரியல. அது எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்றதுல அவசியம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலே நல்ல ப்ராஜெக்ட். ஆக்சுவலா பெரியார் அவர்களுடைய கொள்கை வந்து அறிவியல் பூர்வமா வந்து மனிதர்கள் சிந்திக்கணுங்கிறது அவருடைய தாட்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சரி அறிவியல் பூர்வமா குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. அது மட்டும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் சரி செஞ்ச பிறகு அது வந்து நம்ம மக்கள் பார்வை கொண்டு வரோம். கூடிய விரைவில் வந்து ஆய்வு அறிக்கை மேற்கொண்டு சொல்லுவோம். இப்போ அரசு முழுவீச்சில் செயல்பட கொஞ்சம் ஒரு அவகாசம் கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தாவேக அரசு முழுவீச்சில் செயல்படுதா? இந்த முழுவீச்சில் செயல்பட இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்? முழுவீச்சு செயல்படலாம் தான் சண்டே அன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.